வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். அமைதி மற்றும் நல்லிணக்கத்துடன் கூடிய உலகை கட்டமைப்பதில் இந்தியா முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தங்கர் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு பேரிடர் தடுப்பு கட்டமைப்பின் ஒருங்கிணைப்பு குறித்து பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார். 2031ஆம் ஆண்டுக்குள் உயிரி பொருளாதாரத்தை $300 பில்லியன் அளவிற்கு அதிகரிக்க அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளதாக மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். அமர்நாத் புனித யாத்திரை தொடங்கிய 5 நாட்களில் இதுவரை 70,000 பேர் பனிலிங்கத்தை தரிசனம் செய்துள்ளனர். ஈராக்கில் தேடுதல் பணியில் ஈடுபட்டிருந்தபோது ஏற்பட்ட மீத்தேன் வாயு வெளியேற்றம் காரணமாக துருக்கி ராணுவ வீரர்கள் 12 பேர் உயிரிழந்தனர்.